வாங்க மக்களே, தொடருவோம். மாத்தூர் தொட்டி பாலத்தில் 2 மலைகளை இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான 104 அடி உயரம் கொண்ட அந்த பாலத்தின் மீது நடந்து கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் திட்டமிட்டு கட்டப்பட்டது. பேச்சிப்பாறை, சிற்றாறு, கோதை ஆற்றின் கால்வாய் வழியாக 104 அடி உயரத்தில் இந்த நீரினை கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராஜரை, அவரோடு பயணித்த அந்த கட்டுமான குழுவை நாம் என்ன சொல்லி பாராட்டுவது? இந்த மாத்தூரை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நீர்ப்பாசனத்திற்கு இந்த நீர் பயன்படுகிறது. அந்த 2 மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த அழகை இந்த தொட்டி பாலத்தின் மீது நின்று பார்க்கக்கூடிய ஒரு ரம்மியமான காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உலகின் பழைய மலையான கன்னியாகுமரி மலை எத்தனை ஆச்சரியங்களை வச்சுருக்கு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்ன சொல்கிறதுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்பு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தான் கன்னியாகுமரியுடைய உண்மையான அந்த அழகு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த வியூவிலேருந்து பாருங்கள் மக்களே. அப்படி நிறுத்துகிறேன் உங்களுக்காக. எஸ், என்னங்க அமேசான், அங்கே பாருங்க. தொட்டி பாலத்து மேலே நின்று நீங்கள் அந்த சிற்றாறு வந்துட்டுருக்கு. அந்த சிற்றாறு இந்த நம்ம நிற்கிற தொட்டி பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே மேலேயும் தண்ணி போயிட்டுருக்கு. என்னங்க கட்டட அமைப்பு! தண்ணி எவ்வளோ தூரம் ஒரு செயற்கை மலை போல் இந்த தொட்டி பாலத்தை உருவாக்கியிருக்காங்க. மக்களே, ரம்மியமாக இருக்குது. இது கடைசி வரை இப்படி தான் போகுது. சும்மா நடப்போம் வாங்க, அந்த கடைசியில் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரணும். மக்களே, இந்த கடைசிக்கு வந்துட்டோம். இது தண்ணி இங்கெல்லாம் குளிக்கக்கூடாது, தொட்டியில் குளிக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், அங்கே நம்மளை இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் இறங்கிடாதீங்க. நம்ம இந்த இடம் முடிகிற இடம், சரிங்களா? இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே போயிட்டே இருக்குது. அருமையாக, நல்லா ஆழமாக, நல்லா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நமக்கு தெரியாது, விளையாட்டாக நீங்கள் பாட்டுன்னு இறங்கிடாதீங்க. நீர்நிலைகளில் நாயை யாரோ டிசைன் பண்ணி ஏடாகுடமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. கஷர் போகிறேன். இது கீழே இது சுற்றி வர இந்த இடத்துல கடைகள் போட்டு வச்சுருக்காங்க. மக்கள், கடைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி பாட்டிலு, மாங்காய், இது பைனாப்பிள், ராம் சீதா. என்ன இது ராம் சீதா தானே? ராம் சீதா. உள்ள அந்த சீடு கொட்டை இல்லாத சீத்தாப்பழம் லைட்டாக இருக்கும், சிறுவாக இருக்கும். அது இன்னும் பழுக்கல அது. நாளைக்கு பழுக்கும் அது மக்கள். அம்மா மாங்காய்லாம் வைக்கிறாங்க, நம்ம மாங்காய் சாப்பிட மாட்டோம். ஓ, இதுதான் நம்ம மேலே போனது பேக் சைடு. சிறுவாக லைட்டாக லீக் ஆகுது ஓரமாக. அது எப்படி இருந்தாலும் 56 வருஷத்தை கடந்து போயிட்டுருக்குல்ல. ஸோ நம்ம அது மேலே வந்தோம். அப்படி சுற்றி வரும்போது இப்படி கீழே இந்த இடம் கொஞ்சம் நிழலாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் அங்கே பாருங்கள், குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க வெயிலில் வராங்க மக்கள். கொடை எடுத்துகிட்டு வரணும். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க பார்த்துங்க. ஒரு நுங்கு, இளநீ எல்லாம் விற்றுட்ருக்காங்க. அங்கே ரப்பர் மரம் இருக்குது, தெரியுதுங்களா? ரப்பர் தோட்டம். அறிவிப்பு: பூக்களை பறிக்காதீர்கள், செடிகளை சேதப்படுத்தாதீர்கள். ஒரு வேளை இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க இந்த லீக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். 50 வருஷத்துக்கு மேலே போதில்ல, கண்டிப்பாக நம்ம பராமரிக்கணும்ல. பாருங்க, கீழே இருக்கக்கூடிய தூண் எவ்வளோ ஒரு கம்பீரமாக. உண்மையாகவே ஒரு பெருந்தலைவர் தான்ல காமராஜர். இந்த கடைசி வந்துட்டோமா, சரி இங்கே வழி முடியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இறங்குது மக்கள். பாருங்க, அதுதான் அந்த கடைசி வரை நம்ம பயணம் பண்ணணும். பயணம் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அந்த சைடு ஒரு வழி போகுது,
நல்லா நடந்தாச்சு. செம்ம ஒரு ஃபிசிக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. நல்லதானே. இப்படி இறங்குறது டவுனில் கேட்பாங்க அவங்கள டீ காஃபி வேணுங்களாம், டயர்டாக இருப்பீங்கன்னு. சரி, பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டம் வேர்கிளப்பி சிறப்பு சிற்றூராட்சி சிறுசேமிப்பு மாத்தூர் தொட்டிப்பாலம் சுற்றுலா மையம் படிக்கட்டு திறப்பு விழா 2006 திறந்துருக்காங்க. மதிப்பீடு 11 லட்சம். சுனில் பாலிவால் அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்துல் ராசிக் அவர்கள், மனோகரன் அவர்கள், ராபின்சன் அவர்கள், இப்படி பல இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொலிட்டிஷியன், அதாவது காமராஜர் ஐயா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அடுத்தடுத்த பராமரிப்பு. இது தொட்டிப்பாலம் ரொம்ப ஒரு 104 அடி உயர தூணை நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. கம்பீரமாடி நிற்கிது பாருங்கள் மக்களை. சிறப்பில் கீழே சிற்றாறு போயிட்டுருக்கு. சிற்றாருக்கு போகிற வழி இதுதான் நினைக்கிறேன். இப்படி ஒரு கீழே இறக்கம் ஒன்று இருக்குது. வாங்க கீழே போவோம். தாழம்பூ தாவரம் நீங்கள் பார்க்குறீங்க. சங்க இலக்கியத்தில் அதிகமாக இதை பற்றி பேசியிருக்காங்க. தாழம்பூ மலர் வந்து சுறா மீன் கொம்போடெல்லாம் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. தாழம்பூ இருந்தால் பாம்பு இருக்கும் அப்படின்னு ஒரு நம்ம முன்னோர்கள் செவி வழி செய்தியும் ஒன்று இருக்குது. இவங்க ரப்பர் பிளான்ட்டு பார்க்குறீங்க. அப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஐயோ, தட்டிக்கிட்டி விட்ற போகிறோம். ஸோ இப்படி வரிசையாக வச்சுருக்குறாங்க ரப்பர் பிளான்ட்டு. இதெல்லாம் இங்கே இதுலேருந்து எடுத்துட்டாங்க போல், எல்லாம் ட்ரையாக இருக்குது. இது இங்கே இருக்குது வேறு. அடேங்கப்பா, தெரியுதுங்களா? என்னென்ன ஒரு இதில் நிறையவே இருக்குது பாருங்க. ஓகே, ரப்பர் மரத்தையும் பார்த்தாச்சு. இங்கே மக்கள் வந்து குளிச்சிட்ருக்காங்க அந்த சைடு. கொஞ்சம் பொருளை போய் பார்க்கலாம் வாங்க. வேறு எதெல்லாம் நம்மளுக்கு அங்கே ஸ்பாட் எதுனா இருக்கும். வா, சூப்பரில். எப்படி இருக்குது மக்களே சிற்றாறு? ஓகே மக்களே, தொட்டிப்பாலம் கீழே வந்தால் சிற்றாறுக்கிட்ட நிற்கிறோம். இங்கே நிறைய தாழம்பூ தாவரங்கள், ரப்பர் மரங்கள், வளைந்த தென்னை, அருமையாக வழிந்து ஓடக்கூடிய நீர்நிலை. இங்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு வைங்களேன், நான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி, ரொம்ப சேஃபாக இருக்கணும். பி சேஃப் ஃபஸ்ட்டு. நம்ம வந்து ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பழைய நீர்நிலை, எங்கே முதல்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஒரு நீர்நிலையை பார்த்தோன்னே உடனே குளிச்சிடணுன்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்கிட்ட கேளுங்க. நான் சும்மா அப்படி விசாரித்தேன். இந்த இடம் ரொம்ப ஆழமான இடம், கவனமாக இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவங்க என்ன சொல்ல எச்சரிக்கும் போது அங்கேருந்து நம்ம வேறு ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடணும். தேங்க்யூ பாய். வேறு அடுத்த ஒரு நல்ல ஸ்பாட்டில் சந்திப்போம்.